الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சூனியம் கந்திருஷ்டி தொடர்பான விஷயத்தில் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட கொள்கை என்ன, இது தொடர்பாக சமூகத்தில் காணப்படும் தப்பான சிந்தனைகள் என்ன என்பதை விளக்கக்கூடிய வகுப்புகள் இவை. இதில் இன்றைய இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது சூனியத்தின் வகைகள் என்ன. சூனியம் என்பது அடிப்படையில் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒரு வகை சிஹ்ருன் ஹகீகி எனப்படும், அதாவது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூனியம், மக்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூனியம், சிஹ்ருன் ஹகீகி. மற்றொன்று சிஹ்ர் அத்தஹீல் என்று சொல்வார்கள், அதாவது மக்களுடைய கண்களில் பார்வையில் இல்லாத ஒன்றை காட்டுவது, கற்பனையில் காட்டுவது. இப்படி அடிப்படையாக இரண்டு வகையாக பிரியும். அதில் முதலாவது வகை சிஹ்ர் ஹகீகி, அதாவது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, தன்னுடைய தாக்கத்தை காட்டக்கூடிய சூனியம் பொறுத்தவரையில் அந்த சூனியத்தால் எந்தெந்த விதமான பாதிப்புகள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் என்று ஒரு பட்டியல் போட்டு, இந்தெந்த பாதிப்புகள் தான் சூனியத்தால் ஏற்படும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால், இதை தாண்டி பாதிப்புகள் ஏற்படாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. குர்ஆனில் ஹதீஸில் சில பாதிப்புகள் சொல்லப்பட்டுள்ளன, சூனியத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு பிறகு. ஆனால் இந்தெந்த பாதிப்பு தான் சூனியத்தால் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்வதற்காக சூனியத்தின் சில பாதிப்புகளை சொல்லியிருப்பான் குர்ஆனிலே. ஹதீஸில் ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் வந்திருக்கும், ஆனால் அதற்கு என்ன பொருள் கிடையாது. இத்தனை பாதிப்புகள் தான் அந்த சூனியத்தால் ஏற்படுமே ஒழிய இதை தாண்டி வேறு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று சொல்ல முடியாது. அந்த விதத்தில் அன்பானவர்களே, குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு சில பாதிப்புகள் என்ன என்பதை பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட பாதிப்புகள். இதையும் மீறி வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படலாம். எப்படி ஒரு வியாதியை குறித்து ஒரு மருத்துவர், உதாரணத்திற்கு டைஃபாய்டு காய்ச்சல் இருக்கிறது, அதனுடைய பாதிப்புகளை குறித்து பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மருத்துவர் நினைச்சுகிறார், அதனுடைய பாதிப்புகள் இப்படி ஆகும், அந்த காய்ச்சலில் இப்படி நடக்கும் என்று சில பாதிப்புகளை சொல்கிறார் என்றால், ஒரு 4-5 பாதிப்புகளை அவர் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் பாதிப்பு ஏற்படும். இப்படி கிடையாது, அதை மீறி வேறு விதமான பாதிப்புகள் இருக்கலாம். ஆனால் ஒரு சில பாதிப்புகளை எடுத்து சொல்வார்கள். ஆக குர்ஆன் ஹதீஸில் இந்த சிஹர் ஹகீகி தொடர்பாக சில பாதிப்புகள் சொல்லப்பட்டுள்ளன. ஆனால் அதற்கு என்ன அர்த்தம் இல்லை, இத்தனை பாதிப்புகள் தான் சூனியத்தால் சாத்தியம் என்பது அர்த்தம் அல்ல. சொல்லப்பட்டது ஒரு சில விஷயங்கள் தான். அதில் ஒன்று கணவன் மனைவியை பிரிப்பது. இதை சிஹர் அத்தஃப்ரீக் என்று சொல்வார்கள், கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய சூனியம். இதை குறித்து தான் அல்லாஹ் 2ஆம் அத்தியாயம் 102வது வசனத்திலே சொல்கிறான், فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ. ஹாரூத் மாரூத் அவர்களிடமிருந்து கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை உண்டு செய்யக்கூடிய சூனியத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இது பெரிய ஒரு பாதிப்பு. சொல்ல போனால், கணவன் மனைவி பிரிந்தால் 2 குடும்பங்கள் பிரியும். பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பு, பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூனியம் தான் இந்த மோசமான கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்கக்கூடிய சூனியம். அதேபோல் குர்ஆனில் சொல்லப்பட்ட இன்னொரு பாதிப்பு என்று சொல்லலாம், சூனியத்தின் பாதிப்பு. அது என்னவென்றால், சூனியம் என்பது ஜின்னுடைய, ஷைத்தானுடைய உதவி இல்லாமல் ஆகாது. இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு தனி தலைப்பாக
ஜின்கள் ஷைத்தான்கள் சூனியம் செய்வதில் எப்படி உதவி செய்கிறது, ஏன் செய்கிறது என்பதை பார்ப்போம். ஆக அந்த ஜின்னுடைய தீண்டுதல், ஷைத்தானுடைய தீண்டுதலால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு விஷயத்தை சொல்கிறான். சூனியத்தால் அந்த ஜின் என்ன செய்யலாம், சூனியத்தால் ஒரு ஷைத்தான் இப்படிப்பட்ட தீண்டுதலை ஏற்படுத்தலாம். அதுதான் பைத்தியம் பிடிப்பது. அதே 2வது அத்தியாயம் 275வது வசனம் 275 அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமு அல்லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யார் வட்டி தின்கிறார்களோ அவர்கள் ஷைத்தான் தீண்டி, ஜின் தீண்டி மதி கலங்கியவன் போல், பைத்தியம் பிடித்தவன் போல் எழுந்து வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பைத்தியம் பிடிப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு காரணம் என்ன கிடையாது, நரம்பு தளர்ச்சி இப்படி கிடையாது, மாறாக ஷைத்தான் தீண்டி பைத்தியம் பிடித்தவன் போல். ஆக ஷைத்தானுடைய தீண்டுதலால் பைத்தியம் பிடிக்கலாம் என்கிற ஒரு ஆதாரம் இது. ஆகவே சூனியத்தால், ஷைத்தான் ஜின் உடைய தீண்டுதலால் மதி கலங்கி போகலாம், பைத்தியம் பிடிக்கலாம். சொல்ல போனால் ஒரு சில வருடங்கள் முன்பு நடந்த ஒரு சம்பவம். ஒரு 4-5 வருடங்களாக ஒரு பெண்மணி, அவர்களை பைத்தியம் என்பதாக நினைத்து வீட்டு மக்கள் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குமே அங்கு சென்று மருந்து மாத்திரை வாங்கி இப்படிதான் போய்கொண்டிருந்தது வாழ்க்கை. இதற்கு மத்தியில் இது ஜின்னுடைய தீண்டுதலாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்ட அவர்கள், சரி ஓதி பார்க்கலாமே என்று என்னை அழைத்தார்கள். நான் குர்ஆனை ஓதி பார்த்தேன். அதிகபட்சம் ஒரு 11 நாட்கள் 12 நாட்கள் தொடர்ந்து குர்ஆன் படித்ததில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் குணமாகிவிட்டார்கள். 4-5 வருடங்களாக பைத்தியம் என்று நினைத்து பல மருந்து மாத்திரைகள் கொடுத்து வந்தவர்கள் 12 நாட்களில் அவர்கள் நார்மலாகி விட்டார்கள். இன்று கூட அல்ஹம்துலில்லாஹ் நார்மலாக இருக்கிறார்கள். ஆக உண்மையில் உள்ளே மூளையில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு, நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு பைத்தியம் பிடிக்கலாம். அதே நேரத்தில் இப்படியும் பைத்தியம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன கிடையாது, இந்த நரம்பு பிரச்சனை எல்லாம் கிடையாது, மூளை பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஜின்னுடைய பிரச்சனை, சூனியத்தின் பிரச்சனை. ஆக இப்படி சூனியத்தால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு இது. அடுத்ததாக பாருங்களே, சூனியத்தால் நோய்வாய்ப்படலாம், நோய் நொடி இருக்கும். காரணம் உடலில் ஏற்பட்ட ஏதோ பிரச்சனை எல்லாம் கிடையாது, மாறாக இந்த சூனியத்தின் பிரச்சனை. சூனியத்தின் காரணமாக, ஜின்னின் தீண்டுதலின் காரணமாக நோய் ஏற்படலாம். பல விதமான நோய்கள் இருக்கிறது, பல விதமான நோய்கள் இந்த சூனியத்தாலும் ஏற்படலாம். காரணம் வேறு ஏதோ இருப்பதாக நாம் நினைப்போம், ஆனால் உண்மையான காரணம் இந்த சூனியமாக இருக்கலாம். அல்லாஹ் நன்கறிந்தவன். அதற்கான ஒரு உதாரணம் தான் முவத்தா இமாம் மாலிக் என்கிற ஹதீஸ் நூலில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சூனியத்தால் நோய்வாய்ப்பட்டதாக வரக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஒரு அடிமை பெண்ணை அவர்களுடைய இறப்புக்கு பிறகு, அவர்கள் வஃபாத்தான பிறகு அவளை விடுவித்ததாக அவர்கள் மரண சாசனம் சொன்னார்கள். அதாவது நான் இறந்த பிறகு நீ ஃப்ரீ, நீ போகலாம், நான் இறந்த பிறகு என்பதாக மரண சாசனம் சொல்லியிருந்தார்கள். இப்போது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, சொத்தை அடைவதற்காக அவர்களே கொலை செய்து விடுவார்களா இல்லையா? அதுபோன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அந்த அடிமை பெண்ணே ஒரு சூனியவாதி பெண்ணிடம் சென்று செய்வினை செய்து விடுகிறாள். அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அப்போது ஒரு நபர், அந்த நபருக்கும் அநேகமாக ஜின்னோடு ஏதாவது தொடர்புகள் இருக்கலாம், அல்லாஹ் நன்கறிந்தவன். அவர் நிச்சயிக்கிறார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொல்கிறார், இப்படி உங்களுக்கு சூனியம் செய்வினை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அடிமை பெண்ணை அழைத்து கேட்க, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கேட்க, அவள் ஒப்புக்கொண்டாள். ஆம், சீக்கிரமாக நான் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நான் இப்படி செய்தேன் என்று ஒப்புக்கொண்டதாக, பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவும் கொடுத்ததாக முவத்தா இமாம் மாலிக்குடைய ஹதீஸ் கிரந்தத்திலே ஆதாரபூர்வமான ஹதீஸாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆகவே நோய்வாய்ப்படலாம் சூனியத்தின் காரணமாக. அதே போல் அன்பானவர்கள், இன்னொரு பாதிப்பு, எப்படி கணவன் மனைவியை பிரிப்பதற்கு இந்த சூனியத்தை பயன்படுத்துகிறார்களோ, அல்லாஹ் நாடினால் அந்த பிரிவினை ஏற்படுமோ, அதே போல 2 பேரை சேர்த்து வைப்பது, ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண், உதாரணத்திற்கு
அதில் அந்த பெண் உதாரணத்திற்கு அந்த ஆணை நேசிக்கிறாள், அந்த ஆணோ அந்த பெண்ணின் பக்கம் வரவில்லை, மறுக்கிறான். அல்லது அந்த ஆண் இந்த பெண்ணை நேசிக்கிறாள், ஆனால் அந்த பெண்ணோ சம்மதிக்க மறுக்கிறாள் என்று சொன்னால், மறுக்கக்கூடியவருடைய உள்ளத்தில் அந்த மஹப்பத்தை ஏற்படுத்த சூனியம் செய்வார்கள். சேர்த்து வைப்பது, பிரித்து வைப்பது போல் சேர்த்து வைப்பதற்கான சூனியம், அது திவலா எனப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், இந்த தாயத்துகள் அணிவது, ஷிர்கான வழிமுறையில் ஓதி பார்ப்பது, மாந்திரிகம் செய்வது, அதே போல இப்படி சேர்த்து வைப்பதற்காக சூனியம் செய்வது, இதெல்லாமே ஷிர்க். இன்னர் ருகா வத்தமஇம வத்திவலத ஷிர்குன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல் இது ஒரு சில பாதிப்புகள், இதை மீறியும் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படலாம். அல்லாஹ் நன்கறிந்தவன். இது ஒரு வகை சிஹர் ஹகீகி. இன்னொரு வகைதான் சிஹர் அத்தஹீல், கற்பனையில் இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக காட்டுவது. இது ஒரு வகையான சூனியம். இந்த சூனியத்தில் அன்பானவர்களே 2 வகை என்று சொல்லலாம். இந்த சூனியத்தில் 2 வகை. அதில் ஒன்று உண்மையான சூனியம், அதாவது காரணம் தெரியாது, ஆனால் பாதிப்பு மாத்திரம் தெரியும், அதனுடைய பிரதிபலிப்பு மாத்திரம் தெரியும், காரணம் கண்ணுக்கு தெரியாது. அதே போல அதில் ஜின்களுடைய உதவியை கொண்டு சில மந்திரங்களை ஓதி சூனியம் செய்வார்கள். ஒரு வரையறையை நாம் சொன்னோமே, அந்த வரையறைக்கு உட்பட்ட ஒரு சூனியம். இதில் நோய்வாய்ப்பட செய்வதோ, மதிக்கலங்க செய்வதோ, கணவன் மனைவியை பிரிப்பதோ என்கிற பாதிப்புகள் எதுவும் கிடையாது. மக்களுடைய பார்வையில் காசு பணம் சம்பாதிப்பதற்கு, மேஜிக் என்கிற பெயரில் காசு பணம் சம்பாதிப்பதற்கு இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவார்கள். வெள்ளை நிற கைக்குட்டை பறந்து செல்லும் புறாவாக காட்டுவது, ஒரு பெண்ணை படுக்க வைத்து அறுத்து பாதி பாதியா பிரிப்பதாக காட்டுவது, இது போன்ற விஷயங்களை காசு பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திலே ஷைத்தானுடைய உதவியை கொண்டு அந்த மந்திரங்களை ஓதி இப்படி இந்த ஷிர்கான விஷயங்கள் எல்லாம் செய்வார்கள். அதனால் மக்களுடைய அந்த கண்களில் சூனியம் ஆகிவிடும். அவர்கள் பார்ப்பார்கள், அவன் ஒன்றும் ட்ரிக்ஸ் செய்யவில்லை அல்லது வித்தை எதுவும் இல்லை, மாறாக அது சூனியம். ஜின்களுடைய உதவியால் ஒரு பெண்ணை பாதியாக அறுத்து 2 துண்டாக ஆக்குவது போல் காட்டுவது, கைக்குட்டி எப்படி மாறி பறந்து செல்வதாக காட்டுவது, இதெல்லாம் ஜின்களுடைய வேலை, ஜின்களுடைய உதவி. இதை கொண்டு இல்லாத விஷயத்தை இருப்பதாக, ஒரு பொருளை மாற்றுவதாக காட்டுவது. அநேகமாக இந்த வகையை சார்ந்ததுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போட்டியாக வந்த அந்த சூனியக்காரர்கள் செய்து காட்டியது. இது குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாஹா அத்தியாயம் 66, அஅராஃப் அத்தியாயம் 116 இந்த வசனங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அதெல்லாம் சொல்கிறான், அவர்கள் தன்னுடைய கைத்தடிகளை, கயிறுகளை போட்டார்கள். ஃபஸஹரு அயுனஹும், மக்களுடைய கண்களை அவர்கள் சூனியம் செய்தார்கள், கண்களில் சூனியம் செய்தார்கள். அந்த கைத்தடி கயிறுகள் பாம்பாக தெரிந்தது, மக்களுக்கு அசைவது போல் தெரிந்தது. வஸ்தர்ஹபூஹும், மக்களை பயமுறுத்தினார்கள். இந்த காட்சி பார்த்து சுத்தி நிற்கக்கூடிய மக்கள் பயந்தார்கள். ஃபஅௌஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ஹீஃபத்தம் மூஸா ஃபஅல்கௌ ஹிபாலஹும் வஇஸய்யஹும் யுஹய்யலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸா. மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த கைத்தடி அல்லது கயிறுகள் அசைவது போல், பாம்பு போல் தெரிந்தது. குல்னா லா தஹஃப் இன்னக அன்தல் அலா. அல்லாஹ் சொன்னான், மூசாவை நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். ஆக இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சுத்தி நிற்கக்கூடிய மக்களுக்கு அந்த கைத்தடிகள், கயிறுகள் பாம்பு போல் தெரிந்தது. பாம்பாக மாறவில்லை, மாற்ற முடியாது சூனியத்தால், ஆனால் பாம்பு போல் அது காட்சியளித்தது. காரணம், கண்களில் அவர்கள் செய்த சூனியம். இது அநேகமாக ஷைத்தானுடைய உதவியால் செய்த சூனியமாக தான் இருக்க முடியும். காரணம், அல்லாஹ் சொல்கிறான், ஜாஉ பிசிஹ்ரின் அதீம், பெரிய சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள், பெரிய சூனியத்தை செய்தார்கள் என்று. ஆக இது வெறுமனை கையால் செய்யக்கூடிய இந்த ட்ரிக்ஸாக இருந்தால், சில வித்தைகள் அப்படியே சிறு பிள்ளைகள் கூட விளையாடுவார்களே, இது இந்த விரலை வெட்டி எடுப்பது போல் இப்படின்னு காட்டுவார்கள், இது கைவித்தை. இது போன்ற ஒரு கைவித்தையாக இருந்தால் பிசிஹ்ரின் அதீம், பெரிய சூனியம் என்று எல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். இதில் வேறு விளக்கமும் உண்டு, மக்களுடைய பார்வையில் பெரிய சூனியம் என்று. அதே நேரத்தில் அவர்கள் செய்த சூனியமே பெரிய சூனியம் என்பதாக நாம் எடுத்துக்கொண்டால், அந்த சூனியவாதிகள் வெறுமனை இப்படிப்பட்ட ட்ரிக்ஸ் எல்லாம் செய்திருக்க மாட்டார்கள்.
மாறாக மக்களுடைய பார்வையில் சூனியம் செய்து அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த கயிறுகள், அந்த கைத்தடிகள் கொத்து கொத்தாக இருக்கும், அந்த கைத்தடிகள் கயிறுகள் பாம்பு போல் தெரிந்தது. ஆக இது ஜின்களுடைய உதவியால் செய்த ஒரு சூனியமாக தான் இருக்க முடியும். இது ஒரு வகையான தஹீல், ஒரு பொருளை மாத்தி காட்டுவது. அது இரண்டாவது வகை என்னது? அது மொழி ரீதியான சூனியம். அது துறை ரீதியான சூனியம் கிடையாது. துறை ரீதியான சூனியம் என்றால் என்ன? வரையறை என்ன சொன்னோம்? ஷைத்தானுடைய உதவியை கொண்டு மந்திரங்கள் ஓதி முடிச்சுகள் போட்டு ஒரு விஷயத்தை செய்ய முற்படுவது, முயற்சி செய்வது என்று சொல்லுமே, அந்த சூனியம் கிடையாது. மொழி ரீதியான சூனியம். மொழி ரீதியான சூனியம் என்ன? காரணம் தெரியாது, இது எப்படி நடந்தது தெரியாது, ஆனால் நடந்தது. அந்த மொழி ரீதியாக ஒரு பொருளை உள்ள இடத்திலிருந்து அப்படி மாத்தி காட்டுவது, அந்த மொழி ரீதியான வார்த்தையை கொண்டு இதை மேஜிக், சூனியம் என்று சொல்லலாம். ஆனால் அது என்னது? கைவித்தை. இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக. எப்படி? இந்த விரல் வெட்டவில்லை, ஆனால் வெட்டுவது போல் காட்டுவது. ஆனால் உள்ளே நான் என்ன செய்கிறேன் என்பது கண்ணுக்கு தெரியாது, வெளிப்படையாக பார்த்தான். ஆனால் விரல் வெட்டியதாக காட்டுவது. இது போன்ற ட்ரிக்ஸ் எல்லாம் செய்வார்கள். இன்னும் பெரிய பெரிய ட்ரிக்ஸ் எல்லாம் செய்வார்கள். ஒரு மனிதனையே காணாமல் போக வைப்பது, அல்லது ஒரு பொருள் எப்படியும் மாற்றுவது. சரியா? ஒரு டப்பா இருக்கும், அப்படி ஓபன் பண்ணி காட்டுவார்கள். திடீர்னு அப்படி திறந்தால் ஒரு புறா பறந்து செல்லும். இதெல்லாம் ட்ரிக்ஸ். ஆக இதை துறை ரீதியான சூனியம் சொல்ல முடியாது. துறை ரீதியான சூனியம் என்றால் என்ன? ஜின்களுடைய உதவியை கொண்டு மந்திரங்கள் ஓதுவது, ஷிர்க் எல்லாம் செய்வது, அப்படி எல்லாம் இல்லை. இந்த மேஜிக் செய்பவர்கள், பெரும்பாலும் மேஜிக் என்று சொல்வார்களே, இந்த மேஜிக் செய்பவர்கள் ஜின்களோடு தொடர்பு வைப்பது என்கிற ஒரு விஷயத்தில் ஷிர்க், குஃப்ரில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் சில ட்ரிக்ஸ் எல்லாம் செய்து என்ன செய்வார்கள்? பல சிறு பிள்ளைகள், காலேஜ் படிக்கக்கூடியவர்கள், சரியா, அல்லது பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில பல பேர் அப்படி செய்வார்கள். இப்படியும் செய்யக்கூடாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை. மக்களை ஏமாத்துவது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் ஆதரிக்க கூடாது, செய்யவும் கூடாது. ஆனால் இது என்ன இல்லை, அந்த உண்மையான சூனியம் கிடையாது. குஃப்ரு, ஷிர்க் வரை போகக்கூடிய சூனியம் கிடையாது. இது வெறுமனே கையால் செய்யக்கூடிய வித்தை, மக்களுடைய பார்வையில் படாத விதத்தில் செய்யக்கூடிய சில ட்ரிக்ஸ். இது சூனியத்தின் அடிப்படை 2 வகைகள். இன்ஷா அல்லாஹ் அன்பானவர்களே, நம்முடைய அடுத்த வகுப்புகளிலே இந்த சூனியத்துக்கும் ஜின்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை குறித்து பலவிதமாக நாம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸில் வந்த விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சரியான புரிதலை வழங்குவானாக, உண்மை கொள்கையை ஏற்றவர்களாக ஆக்குவானாக, தப்பான சிந்தனைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.